கணேசன் சுற்றுப்பயணம் செய்வார். ஒரே நாளில் பல தொகுதிகளில் பம்பரமாகச் சுழன்று பிரச்சாரம் செய்வார். தமிழ்நாடு பாஜகவின் பொதுச் செயலாளரான 91ஆம் ஆண்டு கீழ்மட்டத்தில் இளைஞர்கள் என்று பாஜகவில் யாரும் இல்லை. கட்சி பதவிக்கு அவர் வந்த பிறகு தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஏற்றாற்போல காய்களை நகர்த்தினார். இந்துத்துவ கொள்கைகளை சமரசம் செய்து கொள்ளாமலும் தமிழ்நாட்டு உணர்வாளர்களை விட்டு கொடுக்காமலும் செயல்பட்டார். இதனால் பாஜக என்பது வடக்கத்திய கட்சி என்ற உணர்வை மாற்றிக் காட்டினார். தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஆட்களே இல்லாத காலகட்டத்தில் புதிதாக நிறைய நபர்களை கட்சிக்குள் கொண்டு வந்தார். குறிப்பாக பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், ஹெச் ராஜா அவர்கள், டாக்டர் மைத்ரேயன் அவர்கள், சேலம் ஆடிட்டர் ரமேஷ் என பலரையும் தலைவர்களாக